சலாம். அப்படி என்றால் வணக்கம். ஆமாம் வச்சுதான் அப்படி சொல்லுவாங்களே. சலாம். ஓகே. தாத்தா, நம்மெல்லாம் உணவை சமைத்து சாப்பிடுகிறோமே, முதலிலே நாம் சமைத்து சாப்பிட வேண்டும் என்ற நிலைமை எப்படி வந்திருக்கும் தாத்தா? யார் கற்றுக் கொடுத்திருப்பார்கள்? கண்ணிலே நீர் எதற்கு அப்படின்னு ஒரு பாட்டு. ஓகே. சரி. இந்த சமைத்து சாப்பிடும் பழக்கம் எப்படி ஏற்பட்டிருக்கும் தாத்தா? யார் கற்றுக் கொடுத்திருப்பார்கள்? சரியான கேள்வியை கேட்டீங்க. எல்லாம் நான் நினைக்கிறேன், எல்லாம் எது ஒன்றுமே ஒரு விபத்தின் காரணமாகத்தான் நாம் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் பெறுகிறோம். அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஆதி மனிதர்கள் மிருகங்களோடு மிகவும் ஒன்றித்திருந்தார்கள். அப்போது ஏதோ ஒரு காரணத்தினால் தீப்பற்றி எரிந்திருக்கும். அந்த இடமே தீப்பற்றி எரிந்து எல்லாம் நெருப்பினால் சேதமடைந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த மனிதர்களுக்கு, அந்த ஆதி மனிதர்களுக்கு உணவு சாப்பிட வேண்டியதாக இருந்திருக்கும். ஆடு மாடுகளை அவர்கள் அடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த தீயின் காரணமாக ஆடு மாடுகள் எல்லாம் நெருப்பில் வெந்து நாசமாகி போயிட்டு இருந்திருக்கோம். அந்த சமயத்தில் இவர்களுக்கு பசியாக இருக்கும்போது அவர்கள் ஏதாவது சாப்பிட வேண்டும். என்ன சாப்பிடுது? ஆடு மாடுகள்லாம் செத்து போச்சு, நெருப்பில் தேஞ்சு போச்சு. சரி, இதுங்களையாவது இந்த தீயினால் பாழடைந்த அந்த மிருகங்களை எடுத்து சாப்பிடலாம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி நெருப்பினால் அது தீப்பிடித்து எரிஞ்சிட்டுக்குது என்று பார்க்காமல் பசிக்கு அதை எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பான். அந்த ஆடு மாடுகள் நெருப்பில் அது தீப்பற்றி எரிந்த நிலையில் இருக்கும்போது அதை எடுத்து ஒரு வேளை சாப்பிடும் போது அது அவனுக்கு ரொம்ப சுவையாக இருந்திருக்கும். என்னடா, நம்ம இவ்வளோ நாளாக ஆடு மாடுகளை அடித்து சாப்பிடும்போது அதனுடைய சுவை வேறுபட்டிருந்தது. இது நெருப்பில் எரிந்த பிறகு இது சுவையாக இருக்கிறது, வேறு விதமாக இருக்கிறது. ஏன் நம்ம இதே போல் சமைத்து சாப்பிடக்கூடாது, தீயில் தீச்சி சுட்டு சாப்பிடக்கூடாது என்று ஒருவேளை அந்த அந்த உணவை சமைத்து சாப்பிட்ற பழக்கம் அப்படி ஏற்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய கற்பனை. தாத்தா, கரெக்ட் தாத்தா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீயின் காரணமாக பழங்காலத்தில் இந்த ஆடு மாடுகளெல்லாம் தீப்பற்றி எரிந்திருக்கும். அது அவர்கள் பசிக்கு, ஆதி மனிதர்கள் பசிக்கு அதை எடுத்து சாப்பிட்டிருப்பார்கள். அதிலிருந்து ஒரு தனிப்பட்ட சுவையை அவர்கள் கண்டறிந்திருப்பார்கள். அதிலிருந்து அந்த பழக்கம் உருவாகி இருக்கும். அது பிறகு மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க தாத்தா. அப்படிலாம் கேட்டு வேறு யார் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க? அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க? எல்லாம் ஒரு விபத்திலிருந்து வந்த
விளைவாகத்தான் இருக்கும் தாத்தா. அப்படி இருக்கும் தாத்தா. கரெக்டு தான் நீங்கள் சொன்னது. அப்படி ஆகிருக்கலாம். ஒரு விபத்தின் காரணமாக அல்லது வேறு விதமாக ஏதோ ஒரு விபத்தில் இருந்து தான் இந்த சமைக்கும் பழக்கத்தை கண்டறிந்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஓகே.